அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித யோசேப்பு, புனித மரியாவின் கணவர் பெருவிழா. அன்பார்ந்தவர்களே, யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று புனித மத்திய நற்செய்தியாளர் கூறுகின்றார். 1:19. நேர்மையாளர் என் சொல்லுக்கு மனசாட்சி உடையவர், உண்மையை ஏற்றுக்கொள்பவர், நீதியோடு வாழ்பவர் என்று பொருள் கொள்ளலாம். எனவேதான் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் கடவுளின் திட்டத்திற்கு அடிபடுகின்றார். அதனால்தான் கவியரசு கண்ணதாசன் புனித யோசேப்பை சொல்லரும் அறிஞரை சூசேப்பர் என வாழ்த்துகிறார். புனித யோசேப்பு பொறுப்பும் கடமையும் உள்ள தந்தையாக செயல்பட்டார். கனவில் எச்சரிக்கப்பட்டவுடன் இயேசு பாலகனையும் அன்னை மரியாவையும் அந்த இரவிலேயே எகிப்துக்கு அழைத்து செல்கிறார். கடமையை ஆற்றுவதில் ஆர்வமும் விவேகமும் புனித யோசேப்பிடம் இருப்பதை காண்கிறோம். இப்புனித யோசேப்பு தாவீதின் வழிமரபினர் என்பது அவருக்கு மேலும் மாண்பையும் புகழையும் சேர்க்கிறது. பேச்சை விட மௌனமே சிறந்த என்பார்கள். பேசித்தான் தீர வேண்டுமென்றால் அந்த பேச்சு எந்த உயிருக்கும் சேதாரத்தை தருவதாக இருக்கக்கூடாது என்ற வாழ்க்கை பாடத்தை புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல குடும்பங்களில் முடிவெடுத்தலில் ஆணாதிக்கமே கோலோச்சுகின்றது. இந்த சூழலில் இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருக்கும் பரிவுகொண்ட யோசேப்பின் வாழ்வு முறை நமக்கு ஒரு பாடமாகும். பெண்களை ஆசிரியர்க்கும் பொருளாக பார்க்கும் இச்சமூகத்தில் பெண்கள் மானிட மாண்பை மதித்து பாதுகாக்கும் யோசேப்பின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். அதனால்தான் திரு அவை மார்ச் 19 புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்ற பெருவிழாவை கொண்டாடி நமக்கு நல்லதொரு முன் உதாரணத்தை முன்வைக்கிறது. புனித யோசேப்பு அமைதியானவர், ஆழ்ந்த நம்பிக்கையின் அடையாளமானவர், எளிமையானவர், தாழ்ச்சியுடையவர், தியாகம் உள்ள கொண்டவர், கடவுளிடம் தடுமாற்றம் இல்லாத நம்பிக்கை வைத்தவர், தொழிலாளர்களுக்கு முதன்மையான அடையாளமாக திகழ்பவர், செய்யும் தொழிலை ஊக்கத்தோடும் அர்ப்பணத்தோடும் செய்ய ஆன்மீகத்தை அருள்பவர் என்று நினைவில் வாழும் திருத்தந்தை 10ஆம் வயசு கூறுகிறார். புனித யோசேப்பின் பண்பையும் ஆற்றலையும் கண்ணுற்ற திரு அவை அவரை பல்வேறு நிலைகளுக்கு பாதுகாவலராய் நியமித்துள்ளது. புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர், குடும்பங்களின் பாதுகாவலர், குடும்ப தந்தையர்களின் பாதுகாவலர், கல்வியின் பாதுகாவலர், பல்கலைக்கழகங்களின் பாதுகாவலர், கற்பின் பாதுகாவலர், கன்னி இல்லங்களின் பாதுகாவலர், திரு தந்தையர்களின் பாதுகாவலர், திரு அவையின் பாதுகாவலர், பயணிகளின் பாதுகாவலர், அகதிகளின் பாதுகாவலர், வழக்கறிஞர்களின் பாதுகாவலர், நல் மரணத்தின் பாதுகாவலர். மேலும் புனித யோசேப்பு ஆஸ்திரியா, குரோவாசியா போன்ற நாடுகளின் பாதுகாவலரும் அவர். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் அமைதியான வாழ்க்கை வாழ்கின்றேனா? என எல்லா செயல்களிலும் நேர்மை உள்ளதா? குடும்பத்தில் இறை திருவுளத்தை உணர்ந்து பொறுப்போடு செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் அமைதியான வாழ்க்கை வாழவும், எங்களை எல்லா செயல்களிலும் நேர்மையை பிரதிபலிக்கவும், குடும்பத்தில் இறை திருவுளத்தை உணர்ந்து பொறுப்போடு செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.